இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் என்ன பாக்குறீங்க? இவர்தான் நான் சொன்ன அமெரிக்கா மாப்பிள. பேரு ஜாக். ஆண்டி, நான் அமெரிக்கால இருந்து வந்தது ரேவதியை பார்க்கத்தான். நம்ம சின்னதா ஒரு ஃபன் பண்ணலாமா? நீ பண்றது எல்லாமே ஃபன்னு தான். என்ன ஜாக் சொல்ற? நீங்க ரேவதி யாருன்னு காட்ட வேணாம், நானே கண்டுபிடிக்கிறேன். ஹாய், நைஸ் டு மீட். என்னாச்சு மிஸ்டர் கார்த்தி, உங்க வலி எனக்கு புரியுது. பட் என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ரேவதியை விட்டு நீங்க விலகிதான் ஆகணும். ரேவதி கூட என் அழகு பர்சனாலிட்டிக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மி தான். ஏங்க, இவன் அலப்பல என்னால தாங்கவே முடியலங்க. இப்பதானே வந்திருக்கான், கொஞ்ச நாள்ல ஓட ஓட விரட்டிடலாம், கவலைப்படாத. சீக்கிரம் விரட்டுங்க, உன்னை பார்த்தாலே எரிச்சலா வருது. அவனை எரிச்சிடுறேன். ஏண்டா ஜாக்கு, இவ்வளவு பெருமையா பேசுறிய? அந்த அமெரி அக்கால என்ன பண்ற? அமெரிக்கன் பிரசிடண்டோட ஒயிட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கதான் நான் கான்ட்ராக்டரா ஒர்க் பண்றேன். கான்ட்ராக்டர்னா கான்ட்ராக்டர் நேசமணி மாதிரி வெள்ள அடிக்கிறதா? சேம் சேம் பப்பி சேம். ஓ மை காட், பாத்ரூம் எங்க இருக்கு? ஏண்டா பச்சங்களி, நீ ஏண்டா அத கேக்குற? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். அதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி இருக்குடா, என்ன பிரச்சனை? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். உங்க பாஸுக்கு ஏதாவது வயித்துல கலக்குதா? நிக்கிற பொசிஷனே சரியில்லையே. இருங்க வந்துடுறேன். இவனுக்கு ஏதாவது கலக்குதா? டேய் பச்சைக்கிளி, இப்ப எதுக்கு அந்த பிங்க் பண்டா மேல தண்ணி ஊத்துன? எல்லாம் உங்களாலதான். என்னாலயா? நான் என்னடா பண்ணேன்? எங்க பாஸ் கிட்ட யாராவது கோவற மாதிரி பேசினாங்கன்னா அவர் எரிமலையா வெடிச்சிருவாரு. அத உங்களால தாங்கவே முடியாது. அதுக்காக தான் அவர் மேல தண்ணி ஊத்தி கூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா அவர் கோவத்தை நீங்க எல்லாரும் தாங்கவே முடியாது. டேய் பச்சைக்கிளி, இதெல்லாம் படிக்காதவன் படத்துல விவேக் சார் எப்பவோ பண்ணிட்டாரு. புதுசா இங்க வந்து ரீல் ஓடிட்டு இருக்காத சொல்லிட்டேன். மாப்பிள, நீங்க முழுசா நினைஞ்சிட்டீங்க. முதல்ல போய் ட்ரெஸ் மாத்துங்க, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஓகே, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். வாங்க பிக் ஆண்டி, ஸ்மால் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? என்ன மாப்பிள, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டீங்களா? ஆயிட்டேன் ஆண்டி, ஆயிட்டேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் தான் வந்தேன். சொல்லுங்க ஆண்டி, என்ன விஷயம்? ரேவதிக்கு டிவோர்ஸ் கிடைக்க இன்னும் 6 மாசம் இருக்கு. நீங்க அதுக்குள்ள ரேவதி மனச மாத்தி அந்த டிரைவர் பயல வெறுக்கிற மாதிரி செய்யணும், உங்களை விரும்புற மாதிரி செய்யணும். ஆண்டி, இது ரொம்ப ஈஸியான வேலை. அப்புறம் இன்னொரு விஷயம் மாப்பிள, சொல்லுங்க. அந்த டிரைவர் பையகிட்ட நீங்க அதிகமா வச்சுக்காதீங்க. அவன் தேவையில்லாம நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுவான். அப்புறம் உங்களை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு கூட அவன் பிளான் பண்ணுவான். அதனால அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டி, அவன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா நானும் எதுவும் பண்ண மாட்டேன். அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் எரிமலையா மாறி ஆளையே க்ளோஸ் பண்ணிடுவேன். சரி மாப்ள, நான் இதை சொல்லதான் வந்தேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க வரோம். வா சந்திரா. வாங்க. ரிசப்ஷன்ல இருக்கீங்களா? ரூம் நம்பர் 105. நான் ரூம்ல தான் இருக்கேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். வாங்க. மவனே, நான் சொன்னவங்க ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க, இப்ப வந்துருவாங்க. சரிங்க சித்தி.
வணக்கம் மேடம். ஆ வாங்க. ஆ. வணக்கம் மேடம். வாங்க உட்காருங்க. சொல்லுங்க மேடம், வர சொன்னீங்க, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான வேலைய உங்ககிட்ட ஒப்படைக்க தான் வர சொன்னேன். நீங்க தான் அதை எந்த பிரச்சனையும் இல்லாம கச்சிதமா செஞ்சு முடிக்கணும். சொல்லுங்க மேடம், என்ன செய்யணும்? ஓகே மேடம், தெளிவா ஒரு சதி திட்டத்தை சொல்லிருக்கீங்க. அதை கண்டிப்பா நல்லபடியா செஞ்சு முடிப்போம். இதுல 10 லட்சம் ரூபாய் இருக்கு. இத அட்வான்ஸா வச்சுக்கோங்க. ஓகே மேடம். காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். உள்ள சரிங்க மேடம். மேடம், காரியத்தை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களே, இனிமே நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். பேசுறது முக்கியம் இல்ல, செயல் தான் முக்கியம். உங்க மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. எல்லாரையும் நம்ப வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. மேடம், இது எவ்வளவு சீரியஸான மேட்டர்னு எங்களுக்கு தெரியும். நாங்களும் எச்சரிக்கையா தான் இருப்போம். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. அந்த சாமுண்டீஸ்வரி வீட்ல கார்த்திக்னு ஒரு டிரைவர் பையன் இருப்பான். அவன் சாதாரண ஆள் இல்ல. ஒருத்தரை பார்த்ததுமே எடை போட்டுடுவான். அவ்வளோ கில்லாடி. அவனை நீங்க தான் சமாளிக்கணும். சாமுண்டீஸ்வரியும் சாதாரண ஆள் இல்ல. அவளும் பெரிய புத்திசாலி தான். அவ்வளோ சீக்கிரம் ஏமாந்துட மாட்டான். அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும். சரிங்க மேடம். இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க மேடம். இனிமே இப்போ நீங்க பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். வேலைய கச்சிதமா முடிச்ச அப்புறம் தான் நாம மீட் பண்ணணும். சரி, நீங்க கிளம்புங்க. காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டுங்க. கண்டிப்பா முடிச்சு காட்டுவோம் மேடம். ம். வர மேடம். வர மேடம். வாங்க போலாம். சித்தி, இதுல ரிஸ்க் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் யோசிச்சு செய்யலாமே. இல்ல மவனே, அந்த சாமுண்டீஸ்வரி வீடு, பணம், சொத்து எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்டுக்கு வரணும்னா நாம இதை செஞ்சுதான் ஆகணும். சரி, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்சுதான் இருக்கட்டும். முத்துவேலுக்கு கூட இது தெரிய வேண்டாம். சந்திரா கிட்ட கூட எப்ப தேவையோ அப்ப சொல்லிக்கலாம். பொசுக்கு பொசுக்குன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. இப்போதைக்கு இதெல்லாம் சீக்கிரட்டா இருக்கிறது தான் நமக்கு நல்லது. சரிங்க சித்தி, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்.